ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக். இந்த ஹைப்பர் டென்ஷன், பிபி, இந்த இரத்த அழுத்தம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? இது ரொம்ப சிம்பிளாக நம்ம சொல்லணும்னா என்ன அர்த்தங்க? லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்க. பிபின்றது ரத்த அழுத்தம். அந்த வார்த்தை எப்படி இருக்குது? ரத்தம் அழுத்தம். அந்த வார்த்தையிலே நமக்கு அர்த்தங்களே உள்ளார அடங்குது. சிம்பிளாக உங்களுக்கு புரிய வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு குழாயை திறந்து விட்டோன்னா தண்ணி கீழே வர்றதுக்கு நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. அதுக்கு எந்த மோட்டரும் தேவையில்லை. நம்ம குழாயை திறந்தால் அது பூமியை நோக்கி தண்ணி வேகமாக போகும். நீங்கள் ஃபாஸ்ட்டாக திறந்தாலும் அந்த அளவுக்கு அது ஸ்பீடாக போக போகுது. ஸ்லோவாக திறந்தால் அது மெலிசாக வரப்போகுது. கரெக்டுங்களா? ஆனால் அதுக்கு மோட்டருன்றது தேவையில்லை. ஆனால் பூமியில் இருக்கிற கிணத்துல இருக்கிறதுல ஆழ் பூமியில் இருக்கிற ஒரு தண்ணியை நம்ம மேலே வர வைக்கணும்னா அதை நம்ம ஒரு டேங்குக்கோ இல்லை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு எடுத்துனோம்னா அதுக்கு நீங்கள் ஒரு மோட்டரை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த மோட்டர் தான் நம்ம கிராவிட்டியை எதிர்த்து நமக்கு அதை மேலே கொண்டுட்டு வருது. ஸோ இப்போது இதே பிரின்சிபலை நம்மளுடைய ஹார்ட்டை பாருங்க. இந்த ஹார்ட்டு இந்த பாதத்திலிருந்து ஒரு ரத்தத்தை ஹார்ட்டுக்கு வரும். ஹார்ட் என்ன செய்யுது? அது ரத்தம் உடலில் இருக்கிற எல்லா உறுப்புக்கும் அத்தியாவசிய ரத்தம். அந்த ரத்தம் ஹார்ட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி 2 நுரையீரலுக்குள்ளார போகும். லங்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த லங்ஸுக்குள்ளே அசுத்தமான ரத்தம் போய் அதில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு அசுத்தங்களெல்லாம் வெளியேறிட்டு சுத்தமான ரத்தம் ஆக்சிஜன் அதிகலங்க. அதனால தான் நம்ம சுவாசிக்கும் போது நம்ம வெளியே தள்ளும் போது கார்பன் டை ஆக்சைடு போது உள்ளார எடுக்கும் போது ஆக்சிஜன் எடுக்கிறோம். ஸோ இந்த ஆக்சிஜன்றது நம்மளுடைய நுரையீரலில் அதிகமாக இருக்கும். இந்த கெட்ட அசுத்த ரத்தம் உடம்புல எல்லா உறுப்புலையும் இருக்கிற ரத்தம் நுரையீரலுக்கு போய் அதில் சுத்திகரித்து சுத்தமான ரத்தம் இருதயத்துக்கு பாயுது. ஸோ இருதயத்திலிருந்து நமக்கு ஃபுல்லாக தலைக்கும் பாதத்துக்கும் இருதயத்திலிருந்து ரத்தம் வெளியேறுது. இது ஒரு சர்க்குலேஷன் சொல்கிறாங்க. இதுதான் ஒரு கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்கு. அப்போ இருதயத்தோட வேலை என்ன? ஒரு ரத்தத்தை உள்ளார வாங்குது, ரத்தத்தை வெளியேற்றுது. ஸோ ரத்தம் கீழே இருந்து பாதத்திலிருந்து மேலே வரணும்னா என்ன ஆகும்? அது பூமியை எதிர்த்து வருது. அப்போது அந்த ஹார்ட்டு அந்த அளவுக்கு பம்ப் பண்ணணும். பம்ப் பண்ணும்போது கீழே இருந்து பிளட்டு மேலே வரும். ஸோ மேலே இருக்கிற ரெண்டு வெளியே போகிறதுக்கு நமக்கு பம்பிங் ஆக்ஷன் கம்மியாக தான் தேவை. அதுவே தன்னாலே பை ஃப்ளோ மேலேருந்து கீழே போகுது. ஆனால் அந்த சுத்தமான ரத்தம் இங்கே போகும்போது என்ன ஆகுது? மறுபடியும் எஃபர்ட் எடுக்குது பிரெயினுக்கு போகிறதுக்கு. ஏன்னா அகெயின்ஸ்ட் கிராவிட்டி. கரெக்டுங்களா? ஸோ இந்த சிம்பிள் லாஜிக் பார். ரத்தம் அழுத்தம். அந்த ரத்தம் ஏன் நமக்கு அழுத்தமாக ஆகணும்? ஒருத்தருக்கு பிபி நார்மலாக இருக்குது, ஒருத்தருக்கு அதிகமாக இருக்குது, ஒருத்தருக்கு கம்மியாக இருக்குது. ஏன்? ஸோ இந்த பிளட்டோட ஒரு கன்சிஸ்டன்சி, இட் இஸ் அ மல்டிபிள் ஃபேக்டர்ஸ். சிம்பிள் லாஜிஸ்டிக் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க? பிபி இருக்குது, ரத்த அழுத்தம் இருக்குன்னா ஃபஸ்ட்டு கொடுக்குறது என்ன? ஆகாரத்தில் உப்பை குறைங்கன்றாங்க. இதுக்கு நம்ம உப்பை சேர்க்க என்ன ஆகுதுன்னா நமக்கு அந்த சால்ட் வாட்டர் ரிட்டென்ஷன் ஆகுது. ஸோ இந்த வாட்டர் ரிட்டென்ஷன் ஆகும்போது இட் கிவ்ஸ் அ ஸ்ட்ரெயின். சரிங்களா? ஸோ இது நம்மளோட பிளட்டோடைய கன்சிஸ்டன்சியை மாற்றுது. அந்த பிளட்டோடைய திக்னஸே நமக்கு கூட மாறலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் தான் ஒரு ரத்தம் அழுத்தமாகுது. ரத்த அழுத்தம் அதிகமாகும் போது இருதயம் என்ன செய்யுது? நம்ம ஒரு 1 HP மோட்டர், 1.5 HP மோட்டர், 2 HP மோட்டர்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அந்த மோட்டருடைய அந்த கெப்பாசிட்டி. ஸோ இப்போ நம்ம ஹார்ட் 120/80 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது இருக்கக்கூடிய ரத்தத்தை எடுத்துகிட்டு வரத்துக்கு ஸ்ட்ரெயின் ஆகுதுன்னா அப்போ என்ன ஆகும்? 1.5 HP மோட்டர் ஆகிடும், 130/80 ஆகும். அப்புறம் இதே நாளைக்கு 2 HP மோட்டர்னா 150/100 ஆகும். இப்படி தான் நம்ம உடம்புல அந்த ஹார்ட்டு ஸ்ட்ரெயின் ஆகுது. ஸோ இது ரொம்ப சாதாரண விஷயம். சரி, அப்போ ஹார்ட்டை நம்ம எவ்வளோ பலகீனமாக்குறோம்? இதனால என்ன ஆகுது? ஹார்ட்டு ஒரு கெப்பாசிட்டியில் ஒரு கட்டத்தில் அதோடைய செயலை இழக்குது, அதோடைய கஷ்டத்தை கூட்டுக்குது. ஸோ நம்ம ஹார்ட்டை அதை சாதாரணமாக வச்சுக்கணும், அதை பக்குவமாக வச்சுக்கணும், அதுக்கு ஸ்ட்ரெயின் கொடுக்கக்கூடாதுன்னா நம்ம அழுத்தத்தை அதிகமாக்கக்கூடாது. இதுதான் ரத்த அழுத்தம், ஹைப்பர் டென்ஷன், பிபின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு ஏன் நம்ம உப்பை குறைச்சி சாப்பிட்றோன்னா, நம்ம உப்பு சாப்பிடும்போது நம்ம உடம்புல நீர் சத்து கூடிடுது. நீர் சத்து கூடும்போது நமக்கு தேவையற்ற சில மாற்றங்கள் உடல் நிலையில் நடக்குது. புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள் தான், அது சின்ன விஷயம். இந்தியாவிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவு வெளிநாட்டில் எங்கேயுமே பாருங்கள் நம்ம சேர்த்துக்கிற அளவு உப்பும் காரமும் எங்கேயுமே சேர்க்க மாட்டாங்க. ரொம்ப சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காயும் பொரியலும், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பருப்பும் இன்னும் என்ன பண்ணுறோம்? ஊறுகாய் தொட்டு சாப்பிடுவோம்.
உப்பு போட்டு தயிரில் பிசைஞ்சு சாப்பிடுவோம், அப்பளம் வச்சு சாப்பிடுவோம். இது என்ன? இது உப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். ஸோ இந்த சால்ட்ன்றது இந்தியாவுடைய உணவு பழக்கத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நாங்கள் வந்து சுத்த சைவம்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு பிபி இருக்கும். ஏன்னு கேட்டால் அவங்க நல்ல தயிரில் உப்பு சேர்த்துக்கிட்டு ஊறுக்காவை தொட்டு அப்பளத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. அப்போ இது மூணுமே எவ்வளோ உப்பு அதிகமாக்குது. இதுதான் நம்மளை ஒரு பிரச்சனையை உண்டாக்குது. ஸோ அதனால் வந்து ரொம்ப சிம்பிள், ஒன்றுமே பண்ணாதீங்க. நீங்கள் டயட்டில் வந்து கவனத்தோட உப்பை குறைச்சிக்கங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உப்பில்லா பண்டம் குப்பை இல்லைன்னு சொல்லுவோம். ஏன்னா என்ன அர்த்தம்? உப்பு இல்லைன்னா சுவையே இருக்காது. அப்போ நிறைய உப்பை போட்டு போட்டு நம்ம நாக்கை அந்த உப்புக்கு இன்னும் அதிகமாக்கிடுவாங்க. இப்போ நம்ம அரை உப்பில் சாப்பிட்ற நாக்கை நம்ம பழகிக்கிட்டு நாளைக்கு கொஞ்சம் உப்பை கூட்டி பாருங்கள், என்ன இது உப்பு அதிகமாக இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ ஆனால் அந்த ஒரு 2-3 நாள் இப்படியே பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு நார்மல் உப்பு போட்டால் கூட பத்தாதுன்னு சொல்லுவாங்க. ரத்த அழுத்தம்ன்றது ஒரு சாதாரண பிரச்சனை. ஆனால் இன்னைக்கு உலகளாவிய அளவில் உயிருக்கு அச்சம் கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு அதிகமாகிடுச்சு. இதை நம்ம கண்டிப்பாக கட்டுப்படுத்தணும். இது ரொம்ப எளிமையான ஒரு கை வைத்தியம்னு சொல்ல போனால், நம்ம ஆகாரத்தில் உப்பை குறைச்சிக்கிட்டா இது பல வகையில் நமக்கு பாதிப்பும் வராது, நோயை கட்டுப்படுத்தவும் முடியும், நோய் வராமையும் தடுக்க முடியும்.